மனசாட்சிப்படி பேசுங்கன்றதை அவங்களுக்கு திரும்ப அழுத்தி சொல்கிறேன். மறுபடியும் என்னை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சி உனக்கு நடந்திருந்தாலும் நான் இதை பண்ணியிருப்பேன், அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க? எந்த லிங்கில் உங்களை அவங்க கொண்டு வராங்க? அது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் அந்த பேட்டி சொல்கிறேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது இதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்கிறேன். அவங்க யாருன்னு எனக்கும் தெரியும், இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். உண்மைனா நீங்கள் கேட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சு. நான் பர்டிகுலராக அந்த காவலர் ராஜா ஒரு சம்மந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்கிறது அதுக்கு ஏதாவது காரணம்? ஆமாம், அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க, அதில் பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் அவரோட மொபைல் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் இதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்ட்ரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்ட்ரியை, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வாங்கி செக் பண்ணுங்கள். என்னை பற்றி யார்கிட்ட சொன்னார்ன்றது விவரம் அதிலேயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு நான் சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு. யார்கிட்ட சொன்னான்னு சொல்ல விரும்பலை, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. தெரியும். நீங்களே வீடியோ எடுப்பீங்களா? இல்லை அதான் அது தெரியும். நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யார் அந்த பையனை ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தான்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்றைக்கி கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்றைக்கி அந்த பையனை தான் அன்றைக்கி வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா போக முடியலன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நான் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன்னு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாமல் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டது? யாரும் கால் பண்ணல, யாரும் கால் பண்ணல, கேட்கல. அவர் நேரடியாக மிரட்டல சார், நேரடியாக யாரும் என்ற மிரட்டலை. சொல்லி விடுவாங்களா, பார்த்துருக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி. எங்கள் ஃபேமிலி உங்களில் ஒரு ரிப்போர்ட்டரே ஒருத்தர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பலை, அவருக்கே தெரியும். 4-5 பேர் அன்னைக்கு கூட இருந்தாங்க ஆஃபீஸில். அவங்கள்டையும் சொன்னேன், அவங்கள்ட்ட நேரடியாக தான் நான் பேசினேன். என்னை யார் சார் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். இல்லை காவல் நிலையம் பேட்டி எடுத்தீங்களா? அந்த பேட்டி அந்த வீடியோ எடுத்தீங்களா? அந்த வீடியோன்ற போது அந்த வீடியோ எடுத்துறீங்களா? இன்னும் வேறு வீடியோ எது இருக்கா? அந்த வீடியோட இல்லை அதான் சாட்சி வந்து மனு கொடுத்துருக்குறாங்க டிஜிபிக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், தனிப்படை காவலர்கள் சில வந்து ரவுடிகள் மூலமாக எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மனு கொடுத்தவும் இன்னும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த பேட்டியை வந்து சக்தீஸ்வரன் வந்து அளிச்சிருக்கிறாங்க. சக்தீஸ்வரன் சரியாக சாட்சி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தவறான தகவலை பற்றி அவங்க பரப்புகிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முறையான விசாரணை நடந்திருக்குது, சிடிஆர் ரிப்போர்ட் வந்திருக்குது, சிசிடிவி வந்திருக்குது. அதனால் யாரும் எந்த ரூமருக்கும் இடம் இல்லை. நீதிபதி அவர்கள் விசாரணையை பார்த்துக்கிடுவாங்க. மற்ற யாரும் இதில் தலையிடக்கூடாதுன்றது தான் எங்களோட கோரிக்கை. சாட்சிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கணும். ஆயுதம் ஏந்திய சிவகங்கை மாவட்டம் அல்லாத மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அல்லது பிற மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் மடப்புறம் முழுக்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.